வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ஆஷ் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 5830 அப்படின்றது பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 7000லேருந்து 5800 வரைக்கும் கீழே வந்த காரணத்தினால ஜாக்கிரதையாக கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸாக இருக்கிற எல்லாரும் ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திட்டு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது. ரெண்டாவது விஷயம், ரிஸ்க் எடுக்கிறவங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 5920 வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மட்டும் செல் பண்ணலாம். அதுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா பையிங்கை திருப்பி கண்டினியூஸாக பையிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்க்கலாம் நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழே வந்து இந்த 5826 5826 டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட்டில் ஒரு டெஸ்டிங் நடந்திருக்கு. கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் டெஸ்ட் பண்ணோன்னே திருப்பி ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த மேலே இருக்கிற நேற்று, அதாவது அது முன்னாடி நாள் மார்க்கெட்டில் பாருங்கள், இந்த 5860 அப்படின்ற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. இப்படி இந்த மாதிரி ஒரு கீயான ஏரியாவில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் தான் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோடைய கீ ஜோன்ஸை இது முன்னாடியே மார்க்கெட்டோடைய மொமெண்டம், அதாவது தற்போது மார்க்கெட் எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்முடைய இந்த கலர் கேண்டில் ஸ்டிக் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, அதை பார்த்த உடனே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏன் இதை மறுபடியும் திருப்பி சொல்கிறேன்னா, நேற்று எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். என்னென்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணோம். க்ரூட் ஆயில் விலை ரொம்ப கீழே விழுந்துடுச்சு. இதுக்கு மேலேயும் விலை கீழே விழும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம போட்டிருந்த வீக்லி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5826 அப்படின்ற ஜோனை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறது தான் மேக்ஸிமம் லிமிட்டு. அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணணுன்றது தெளிவாக சொல்லியிருந்தோம். அது முந்தாநேற்று திங்கட்கிழமை முந்தாநேற்று மார்க்கெட் 5ஆம் தேதியே நடந்துடுச்சு. ஸோ நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷன் இதுக்காக தான் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லியிருந்தோம். அந்த சமயத்தில் தான் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட ஸ்டார்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 5ஆம் தேதி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் கூட வரல. ஆனால் நேற்று மார்க்கெட்டில் கரெக்டாக நம்ம மார்க்கெட் மொமெண்டம் கொஞ்சம் பையிங்க்கு மாறுது. அதனால் வெயிட் பண்ணி செல்லர்ஸ் பண்ணலாம். இப்போ ஏன் இதை திருப்பி சொல்லணும்னா, இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்திருந்தீங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுனில் தான் வரும், செல் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்திருந்தால் கூட இந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் பார்க்குறப்ப அது ப்ளூ கலரில் உங்களுக்கு காட்டுற காரணத்தினால நீங்கள் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்பையும் இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து 5860க்கு மேலேயும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கப்போ நம்மளோட கீ ஜோன் இந்த 5926 இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் போனோன்னா மறுபடியும் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கு. பாருங்கள், கண்டினியூஸாக நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. மார்க்கெட் இதுக்கு மேலே போக முடியாமல் இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தாலும் இந்த 5866க்கு கீழே வர முடியாமல் இங்கே நின்றுட்டு இருந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், நேற்று 9 மணிக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. இதுதான் நான் இப்போ வச்சுருக்கிற இடம் தான். கரெக்டாக 9 மணி மார்க்கெட் நடந்தது. கரெக்டாக க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த சமயத்தில் இந்த 5926 அப்படின்ற இடத்துல க்ளீனாக மார்க்கெட் ஹிட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இதுதான் நமக்கு நெக் பாயிண்ட். ரிப்போர்ட் வந்து இப்போ கொஞ்சம் சாதகமாக இருந்திருந்தது அப்படின்னா இந்த 5926 மேலே விலை போகிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். சாதகமாக இல்லை அப்படின்னா ட்ரெண்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா விதமான உங்களுக்கு ஹிண்ட்ஸும் கொடுத்துருந்தோம். பாருங்கள், இதுக்கு மேலே ட்ரேட் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து மறுபடியும் கீழே வந்து 5926 டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த எல்லா இடத்துலையும் பாருங்கள், நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்முடைய இண்டிகேஷன் எல்லாமே ப்ளூ கலரில் கிளியராக காமிச்சு மறுபடியும் நெக்ஸ்ட் ஜோனான 5960 அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்
5969 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஃபுல்லாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸை பார்த்தோம் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகம். கம்பேரிட்டிவாக அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியானது. புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணலை, அதே மாதிரி புதுசாக ஒரு ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ஹை பார்த்திங்கன்னா இது 5890 தான் ஹையே. ஓப்பனிங் தான் ஹையாக இருந்தது 5ஆந்தேதி. ஆனால் நேற்று மார்க்கெட் 5960 வரைக்கும் போய் அதுக்கு மேலேயும் போய் ஒரு புதிய ஹை க்ரியேட் பண்ணி க்ளோசிங்கும் இங்கே நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து 5960க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்று ஒரே நாள் மார்க்கெட் ஃபுல்லாக பைக்கு போனதுனால ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 1. ஒரே நாள் மார்க்கெட் க்ளோசிங் ஹையாக கொடுத்ததுனால ட்ரெண்டு மாதிரி க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 7000லேருந்து அது விழுந்த சரிவுக்கு இதெல்லாம் ஒன்று ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டெக்னிக்கல் கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பலவிதமாக சொல்லிப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் போயிடுச்சு, ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு தப்பான கணக்கு முடிவுக்கு வரக்கூடாது. இன்றைக்கி மார்க்கெட் 5960 கீழே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா என்னென்ன விதமான வாய்ப்புகள் பையர்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பையிங் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதுக்கு மேலே க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் தான் போகணும் அப்படின்னா இந்த 5920 நேற்று நம்ம டார்கெட் பண்ணோம் பார்த்திங்கன்னா, இந்த ஜோன் இது மார்க்கெட்டோடைய மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருந்து ப்ரைஸை மேலே அனுப்பணும். அதாவது என்னென்னா, இன்னுமே க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த 5920 இந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து விலை வந்து இதுக்கு கீழே க்ளோசிங் வரதோ, இதுக்கு கீழே எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் வராமல் இருந்தால் மட்டும்தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பையர்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். 5926 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 5910. இதுக்கு கீழே மறுபடியும் ப்ரைஸ் இருந்ததுன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா ரெசிஸ்டன்ஸ் எப்படி நடந்தது. 3ஆந்தேதி மார்க்கெட் இந்த 5920 கீழே ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பழைய ப்ரைஸ் ஆக்ஷனில் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இந்த 5960 மேலே ப்ரைஸ் கண்டினியூஸாக ட்ரேட் ஆகணும், இது நடக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது இந்த 5920 அப்படின்ற ஜோன் மேலே கண்டினியூஸாக க்ரூட் ஆயில் இருந்தால் மட்டும்தான் அதோடைய ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப் ட்ரெண்டுக்கு. அப்படி நடக்காமல் மறுபடியும் 5920 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அது பாட்டம் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணும். இப்போ தான் நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோடைய கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் நடந்ததுக்கப்புறமா, அதாவது போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது பார்த்திங்களா, 7000லேருந்து 5800 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா ஒரே நாள் இந்த மாதிரி ஒரு புல் பேக் பெருசாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்றைக்குமே ஒரு யூடர்ன் போட்ட மாதிரி போகாது. அது ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் அப்படி பொறுமையாக நின்று தான் போகும். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையான இடம் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்றது க்ரூட் ஆயிலில் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணுன்னா இந்த 5920ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கணும். இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகாமல் இதுக்கு கீழே வந்துடுச்சுன்னா மறுபடியும் செல்லிங் இன்டியூஸ் ஆகும். ஸோ ஒரே நாள் க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே க்ளோசிங் கொடுத்தனால கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகணும் தப்பான எண்ணத்தோடு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி அதுக்கு தான் நாங்கள் பல தடவை சொல்கிறோம். இந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம், நாங்கள் கொடுக்குற வீடியோ அனாலிசிஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவு. இந்த 5960 அப்படின்றத ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். பையிங்கை கண்டினியூ பண்ணால் இந்த 5920 மேலே அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு க்ளோசிங் 5960 மேலே ஒரு க்ளோசிங் இருந்து கண்டிப்பாக வரணும்.
இல்லைன்னா இந்த ப்ரைஸ் வந்து 5920 மேலேயே ஸ்டே ஆகணும். மறுபடியும் இந்த 90 உடச்சது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே நான் உங்களுக்கு காமிச்சேன், இந்த 3ஆம் தேதி நடந்தது பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி நடந்தது. ப்ரைஸ் ஆக்ஷன் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அப் ட்ரெண்ட் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரொம்ப முக்கியமான ஜோன் 6020. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பல தடவை இந்த இடத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இந்த 6020 6000 அப்படின்றது எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி. வணக்கம்.